யாரிடம் குறைவான ஆசைகளும் மன அமைதியும் உள்ளதோ அவர்கள் கவலையின்றி வாழ்கிறார்கள். இந்த பூமிக்கு அமைதியை கொண்டு வருவதற்கான ஒரே வழி நம் சொந்த வாழ்க்கையை அமைதியானதாக மாற்றக் கற்றுக்கொள்வது தான். வாழ்வில் நிலையான ஒரே விடயம் மாற்றம் மட்டுமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தங்களை தாமே நம்பி யாரிடமும் உதவி எதிர்பார்க்காமல் தங்களுக்கு தாமே உதவிகரமாக இருப்பவர் யாரோ அவரே வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைகிறார். பெரியவர்களை எப்பொழுதும் மரியாதையாக நடத்துபவர்களுக்கு இந்த நான்கும் அதிகரிக்கும். 1. வாழ்க்கை. 2. அழகு. 3. மகிழ்ச்சி. 4. வலிமை. நல்லதை செய்ய உங்கள் இதயத்தை தயார் செய்யுங்கள். அதை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவீர்கள். உண்மையை பேசுங்கள். உங்களால் முடிந்ததை கொடுங்கள். ஒருபோதும் கோபப்படாதீர்கள். இந்த 3 படிகளும் உங்களை இறைவனை நோக்கி வழிநடத்தும். எல்லோருடைய வாழ்க்கையும் நிரந்தரமற்றது. பிறகு ஏன் நிரந்தரமற்ற விடயங்களுக்காக கவலைப்பட வேண்டும்? மற்றவர்கள் சொல்வதை கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். உங்களுக்கு மனநிறைவு, தெளிவு மற்றும் அமைதியை தரக்கூடியதை நீங்களே கண்டுணருங்கள். அதுவே நீங்கள் பின்பற்ற வேண்டிய பாதை. உலகம் ஒரு கண்ணாடி போன்றது. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது சொந்த எண்ணங்களின் உண்மையான பிரதிபலிப்பை காட்டுகிறது. உங்கள் மனதை ஆளுங்கள், இல்லையெனில் அது உங்களை ஆளும். நாம் எங்கு சென்றாலும் எங்கிருந்தாலும் நம் செயல்களுக்கான விளைவுகள் நம்மை பின்தொடர்கின்றன. வெளியிலிருந்து நம்மை யாரும் ஆள முடியாது. இந்த உண்மை நமக்கு தெரிந்தவுடன் நாம் சுதந்திரமாகி விடுகிறோம். நமக்கு நடக்கும் அனைத்துக்கும் காரணம் நாம் நினைத்த, சொன்ன அல்லது செய்தவற்றின் விளைவாகும். நம் வாழ்க்கைக்கு நாம் மட்டுமே பொறுப்பு. நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விளக்கேற்றினால் அது உங்கள் வாழ்க்கை பாதையை பிரகாசமாக்கும். நீங்கள் ஒரு பூவை விருப்பப்பட்டால் அதை பறித்து விடுவீர்கள். ஆனால் நீங்கள் அந்த பூவில் அன்பு வைத்தால் தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றுவீர்கள். ஒரு கணத்தால் ஒரு நாளை மாற்ற முடியும். ஒரு நாளால் ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒரு வாழ்க்கையால் இந்த உலகை மாற்ற முடியும். என்ன செய்ய வேண்டும் என்பதை விட என்ன செய்யக்கூடாது என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாவம் செய்வது எளிது. ஆனால் அந்த பாவத்தை கழிப்பது என்பது மிக மிக கடினம். சிலரை நீ முக்கியம் என நினைக்கும் வரையில்தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும். அதுவே சிலரை கண்டு கொள்ளாமல் இருந்து பார். உன் மனவலிகள் குறையும். யார் வேண்டுமானாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும். கலங்கிய குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். உன் மனமும் அப்படித்தான். கலங்கிய மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும். வாழ்வில் ஏமாற்றம் ஏற்படும்போது நிதானமாக யோசித்தால் நம் எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும். பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை பாடம். உன் துன்பத்துக்கு உண்டான ஆறுதல் நீயும் இறைவனும் மட்டும்தான். சகல மனிதர்களிடம் எதிர்பார்த்தால் உன் முகத்துக்கு முன்னாடி ஆறுதலும் உன் முதுகுக்கு பின்னாடி கேலியும் கிண்டலும் தான் நிறைந்திருக்கும். வாழ்வில் உன்னை மறந்தும் மறுத்தும் சென்றவர்களை கடந்துவிடு. நீ கடந்து வந்தவர்களையும் உன்னை கடந்து சென்றவர்களையும் ஒருபோதும் மறந்துவிடாதே. அதில் சிலர் உன்னை செதுக்கியவர்களும் இருக்கலாம், சிலர் உன்னை சிதைத்தவர்களும் இருக்கலாம். காலத்தின் கணக்கை இறைவனை தவிர எவராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான். கஷ்டம் வந்தால் கலங்காதே,
துணிந்து நில். இந்த நிலையும் மாறும். காலத்தால் ஏற்பட்ட காயத்துக்கும் குழப்பத்திற்கும் காலத்தால் மட்டுமே தீர்வு கிடைக்கும். அதுவரை கலங்கி நிற்காதே. கடந்ததை கடந்து செல். வருவதை துணிந்து நில். பிறர் நம்மை தவறாகவோ அல்லது இழிவாகவோ பேசுகிறார்கள் என்று கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கு எப்பொழுது தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதற்கு உரிய நேரத்தில் சரியாக கிடைக்கும். கவலைப்படாதே. கடந்த காலத்தை விட எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடு. எதையெல்லாம் இழந்தாயோ அதை நீ வருவதை வைத்து ஈடு செய்து கொள்ளலாம். இருக்கும் காலம் வரை நிம்மதியாக வாழலாம். எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும். எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைச்சாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும். திருப்தியை விட மிக பெரிய செல்வமும் இல்லை. பொறுமையை விட மிக சிறந்த குணமும் இல்லை. ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே. உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் வலியும் வேதனையும். அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைத்தான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மன தைரியத்தை வளர்த்துக்கொள். உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனே நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமானாலும் என்றுமே தர்மம்தான் வெல்லும். தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்று அவசியமில்லை. எந்த இடத்தில் நம்மை வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும். உறவுகள் முக்கியம்தான். அதைவிட சுயமரியாதை மிக முக்கியம். நம்மை கண்டு கொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும், செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும், விலகி சென்றவர்களிடம் விளக்கம் கேட்பதிலும், அலட்சியம் செய்தவர்களிடம் அன்பு செய்வதிலும், உதறி தள்ளியவரிடத்தில் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை. சிலவற்றை மறப்பது கடினம். சிலவற்றை இழப்பது கொடுமை. சிலவற்றை பிரிவது சாபம். எனினும் எதுவும் நிரந்தரமில்லாத உலகில் எல்லாவற்றையும் ஏற்பது நன்மை. மனதில் பாரம் வேண்டாம். இந்த அகிலத்தில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு. அதை அப்படியே ஏற்றுக்கொள். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் எதிர்பார்க்காதே. நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு. உன்னை உயர்த்திக்கொள். நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை நீங்களே வருத்தி கொள்வதில் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைத்துவிடாது. தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டுமே மிஞ்சும். வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறதே என்று கவலைப்படாதே. சிரமங்களை பார்த்து கலங்காதே. நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் உன் கடமைகளை செய்து வா. வாழ்வில் சில முக்கிய முடிவுகளை இறை நம்பிக்கையுடன் எடுங்கள். அதை செயல்படுத்திவிட்டு முடிவை இறைவனிடம் விட்டுவிடுங்கள். இறைவனை நம்பி நீங்கள் செய்யும் காரியம் அனைத்தும் இறைவனால் எடுக்கப்படுவது என்பதை மறவாதீர்கள். வாழ்வில் வழி தெரியாத நேரங்களில் இறைவனை நம்பி நீங்கள் பயணத்தை தொடருங்கள். உங்கள் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தால் பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாய் வரும். உங்கள் கனவுகள் அனைத்தும் நிஜமாய் மாறும்.